शिव शिव रुद्रेश्वराय शिव कर स्वर प्रिय लिंगेश्वराय भूतनाद शिव नर्तन प्रियाय सकल लोक सर्व साक्षी स्वरूप सूडिय नादने गंगै नाडिय वेदने मंगै कूडिय बागने ईशा आक्कुम बोधिलवन ब्रह्मने काक्कुम बोधिलवन विष्णुवे नीक्कुम बोधिलवन रुद्रने ईशा अगिलमे आडुम वण्णम सभैகளில் ஆடும் பாதம் உடலையில் ஆடல் செய்தது ஏனோ அமுதமே வேண்டுமென்று கடலையே கடைந்த போதில் அதில் வரும் நஞ்சையே ஏற்றேனோ வேதம் பாடவே கவியாகும் போற்றவே எமை காக்க வந்த நீ புவியாகும் காப்பாய் நீ ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர சிவ 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 சங்கர வேதகீதங்கையாவும் ஈசனை போற்றுதே கோலங்கள் காட்டியாடும் நாதனை பாடுவே ஆரூரன் தந்த பாடல் அடியாரை போற்றுதே அதில் காணும் நாயன்மாரின் பக்தியை பாடுதே சம்பந்த தேவாரம் கேட்டு சாம்பல் பெண்ணானதே அப்பர்தம் தாண்டகம் கேட்டு நாகம் உயிர் தந்ததே அடநாடென்ன காடென்ன குலமென்ன பிரிவென்ன எல்லோரும் அடியார்களே திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஓம் நம சிவாய காலனை மிதித்த பாதம் வீதியில் சென்றதே காலமும் கடந்த தெய்வம் தூதனாய் நின்றதே அடியவர் உணவுக்காக பொதிசோறு சுமந்ததே அனைவரும் போற்றும் வண்ணம் அற்புதம் புரிந்ததே வேடந்த கண் தந்ததாலே புகழ் மேவினார் நந்தன் தந்தேகத்தை தந்தே சிவமாகினார் அறுபத்து மூவர்கள் அருள் பெற்ற நாயன்மார் புகழ் பாடி போற்றிடுவோம் திங்கள் சூடிய நாதனே கங்கை நாடிய வேதனே மங்கை கூடிய பாகனே ஈசா ஆக்கும் போதிலவன் பிரம்மனே காக்கும் போதிலவன் விஷ்ணுவே நீக்கும் போதிலவன் ருத்ரனே ஈசா இறைவா, இது என்ன சோதனை? சிவனடியார்களை அவமதித்தவன் என்ற பழிக்கு நான் ஆளாகி விட்டேனே. ஒவ்வொரு வரியிலும் ஒவ்வொரு அடியார்களின் பெயர்களை சொல்லி நான் அவர்களுக்கு அடியேன் என்கிறான். விரண்மீண்டருக்கு அடியேன் என்று பாடி நாயன்மார்கள் வரிசையில் எனக்கு இடம் தந்து விட்டீர்களே சுவாமி. சுந்தரரை எந்த நோக்கத்தோடு பூமிக்கு அனுப்பி வைத்தீர்களோ அது நிறைவேறிவிட்டது. இந்த மாலையை ஈசனுக்கு தான் போடுவேன் என்று
அவ்வளவு உறுதியாக சொல்லிவிட்டு இப்பொழுது இவர் கழுத்தில் போட்டு விட்டாயே. அம்மா, இறைவன் கழுத்தில் மாலை போடுவதும் இறைவனுடைய அடியார் கழுத்தில் மாலை போடுவதும் ஒன்றுதான். உனது பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே யாமிங்கு வந்தோம். தங்கள் ஆணை எதுவாயினும் அதை ஏற்றுக்கொள்ள நான் காத்திருக்கிறேன் பெருமாள். சுவாமி, இது என்ன விபரீதம்? நான் சந்நிதியில் சபதம் செய்யும் போது தாங்கள் மகிழ மரத்தடிக்கு சென்று விடுங்கள் என்று கேட்ட சுந்தரனிடம் அவ்வாறே செய்வதாக கூறினீர்கள். அதன்படியே அங்கு சென்று சாநித்தியம் கொண்டீர்கள். ஆனால் இப்போது எல்லாமே மாறிவிட்டதே. ஆமா ஆமா, மாறிவிட்டது. சங்கிலி நாச்சி, நாம் இதற்காக சந்நிதிக்கு செல்ல வேண்டாம், இந்த மகிழ மரத்தடியிலேயே சபதம் செய்யுங்கள் என்று கேட்டுவிட்டாள். மறுத்தால் தன் மீது சந்தேகம் வரும் என்பதற்காக சுந்தரனும் சபதம் செய்து விட்டான். ஆமாம் ஆமாம், செய்து விட்டான். என்ன இது? எல்லாவற்றையும் உடனிருந்து செய்துவிட்டு எதிலுமே சம்பந்தம் இல்லாதவர் போல் ஆமாம் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வேண்டாம். ஏன் இப்படி நிகழ்ந்தது? சந்நிதியில் சபதம் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்ட சங்கிலி ஏன் திடீரென்று மகிழ மரத்தடியில் சபதம் செய்யும்படி கேட்டாள்? அந்த நேரத்தில் நான் அங்குதான் இருப்பேன் என்று தெரிந்து விட்டதோ என்னவோ. சுவாமி, ஏன் இப்படி சந்தேகத்தோடு பார்க்கிறாய்? நான் உண்மையை சொல்லிவிடுகிறேன். சுந்தரன் சபதம் செய்யும் போது நான் சந்நிதியில் இருந்து மகிழ மரத்தடிக்கு சென்று விட வேண்டும் என்று கேட்டதை பற்றி நானே மீண்டும் சங்கிலியின் கனவில் தோன்றி சொல்லிவிட்டேன். ஏன் அப்படி செய்தீர்கள்? என்ன இருந்தாலும் சங்கிலியும் என் மீது பக்தி கொண்டு நாள் தவறாமல் வேளை தவறாமல் பூமாலை தொடுத்து சூட்டியவள் அல்லவா? அத்தோடு உனக்கு அருகிலேயே இருந்த தோழிகளில் அணிந்ததையாக இருந்தவள் அல்லவா? நீங்கள் புரியும் திருவிளையாடல்களுக்கு யார் காரணம் கூற முடியும்? எப்படியோ சங்கிலி விரும்பியபடி நம்பியாரூரன் சபதம் செய்து விட்டான். அவர்கள் திருமணமும் சிறப்பாக நடந்துவிட்டது. சங்கிலிக்கு மணவாழ்வு அமைந்ததே என்று பெற்றோருக்கு மகிழ்ச்சி. நம்பியாரூரன் சங்கிலியை மணந்ததால் இங்கேயே இருக்கப் போகிறான் என்று திருவொற்றியூர் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி. அதுவும் சரிதான். அதற்கேற்ப அவர்கள் மணவாழ்வு சிறிது காலம் சிறப்பாக நடக்கப் போகிறது. சில நாட்களாக தங்கள் இல்லம் பூட்டி கிடந்ததே, எங்கேனும் வெளியூர் சென்றிருந்தீர்களா? உனக்கு தெரியாததா பறவை? எனது 2 மகள்களில் மூத்த மகளை இதே திருவாரூரில் தான் மணம் முடித்து தந்திருக்கிறேன். இளைய மகள் தொண்டை நாட்டில் உள்ள திருவொற்றியூரில் அல்லவா வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். மூத்த மகளை எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று பார்த்துக் கொள்ளலாம். இளைய மகளை எப்போதாவது ஒரு முறையாவது சென்று பார்க்க வேண்டாமா? அதற்காகத்தான் அங்கு சென்றிருந்தேன். எதற்கு இப்படி தனியாக வாழ்ந்து கொண்டு அவ்வப்பொழுது சென்று பார்க்க வேண்டும்? ஏதாவது ஒரு மகள் வீட்டில் நிலையாக தங்கிவிடலாமே. அது நல்லதல்லம்மா. என்றேனும் ஒரு நாள் அந்த பெண்ணின் கணவர், உன் தந்தை எதற்காக இங்கு வந்து வெட்டியாக அமர்ந்திருக்கிறார் என்று கேட்டுவிட்டால் மிகவும் சங்கடமாகிவிடும் அல்லவா? மகளை தந்தோமா என்றோ ஒரு நாள் போய் பார்த்தோமா என்று இங்கே இருந்துவிட வேண்டும். அதுதானம்மா கௌரவம்.
பார்த்தாயா பறவை, வேதாச்சலம் ஐயா எவ்வளவு தெளிவாக கூறுகிறார். இதனால் தான் நானும் நம் கிராமத்தில் தங்கிக் கொண்டு அவ்வப்போது வந்து உன்னை பார்த்துவிட்டு போகிறேன். இதுதான் பொருத்தமான நேரம் என்று நீயும் தெரிந்து கொண்டாயா அம்மா? ஐயா, தாங்கள் இப்போதுதான் வருகிறீர்களா? ஆமாம் அம்மா, உங்கள் வீட்டை கடந்துதானே என் வீட்டிற்கு செல்ல வேண்டும். அதனால்தான் உன்னை பார்த்ததும் இங்கே நான் வந்து விட்டேன். திருவொற்றியூர் பெருமானின் திருநீற்று பிரசாதத்தை தந்துவிட்டு நான் அங்கு கண்ட ஒரு சங்கடமான காட்சியையும் சொல்லிவிட்டு போகலாம் என்று நினைத்தேன். என்ன அது? ஐயா, தாங்கள் ஏதோ சங்கடமான விஷயத்தை சொல்ல வேண்டும் என்கிறீர்களே. ஆமாம் அம்மா, அதை எப்படி தொடங்குவது என்றுதான் புரியவில்லை. சொல்வதா வேண்டாமா என்று தயக்கமாகவும் இருக்கிறது. தொடங்கிவிட்டீர்கள், அதன் பிறகு அதை சொல்லாமல் போனால் எங்களுக்கு சங்கடமாக போய்விடுமே. எதுவாயினும் சொல்லுங்கள். அது பல வருடங்களாக உங்கள் குடும்பத்தோடு பழகியவன் நான். என் புதல்விகளிடம் எந்த அளவிற்கு அன்பு வைத்திருக்கிறேனோ அதே அளவுக்கு பறவையிடமும் அன்பு கொண்டிருக்கிறேன். இதெல்லாம் தாங்கள் சொல்ல வேண்டுமா என்ன? எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் சொல்ல வந்ததை சொல்லுங்கள். அதை நான் நம்பி ஆரூரார் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? பல திருத்தலங்களுக்கு சென்றுவிட்டு தங்கள் மகள் வாழும் திருவொற்றியூருக்கு சென்றார் என்பது வரை எனக்கு தெரியும். இந்த செய்தியை கூட சில அடியார்கள் தான் வந்து என்னிடம் சொன்னார்கள். அதன் பின் அவர் எங்கு சென்றார், எந்த பகுதியில் தல யாத்திரை செய்து கொண்டிருக்கிறார் என்பதெல்லாம் தெரியவில்லை. அதை பற்றி சொல்லக்கூடிய அடியார்களும் இங்கு வரவில்லை. யாரும் வந்து சொல்ல மாட்டார்கள் அம்மா. அவர் திருவொற்றியூரை விட்டு வேறு எங்காவது சென்றிருந்தால் தானே வந்து சொல்வதற்கு. இனி திருவொற்றியூர் எல்லையை விட்டு தாண்ட மாட்டேன் என்று வாக்கு தந்துவிட்டு அங்கேயே நிலையாக தங்கிவிட்டார். என்ன சொல்கிறீர்கள்? யாருக்கு வாக்கு கொடுத்தார்? எதற்காக திருவொற்றியூர் எல்லையை தாண்டக்கூடாது என்று கேட்டார்கள்? என்னவென்று சொல்வேன் அம்மா. திருவொற்றியூரில் உள்ள தியாகேசர் ஆலயத்தில் பூமாலை தொடுத்து ஈசனுக்கு சூட்டும் சங்கிலி நாச்சியார் என்ற பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டு விட்டார். என்ன சொல்கிறீர்கள்? அவரா வேறொரு பெண்ணை மணந்து கொண்டார்? ஆமாம் அம்மா. அவளுக்காகவா அந்த ஊரின் எல்லையை தாண்ட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார்? அதேதான். அப்படி என்றால் அவளோடுதான் அவர் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாரா? ஆமாம்மா. இனி அங்கேயேதான் வாழப் போகிறாரா? அதேதான். நன்றாக யோசித்து சொல்லுங்கள். தாங்கள் பார்த்தது அவரைத்தானா? இல்லை, சற்று தூரத்திலிருந்து பார்த்துவிட்டு அவர்தான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்னம்மா இப்படி எல்லாம் கேட்கிறீர்கள்? நான் இங்கு வந்து இதை சொன்னதே தவறு என்று இப்போதுதான் புரிகிறது. நான் வருகிறேன். ஐயா, சற்று நில்லுங்கள். என்னை தவறாக கருதாதீர்கள். அவர் போய் அப்படி செய்வாரா என்ற பதட்டத்தில் தான் நான் உங்களை அப்படி கேட்டுவிட்டேன். நம்பி ஆரூரரை பற்றி எனக்கு தெரியாதா? அவர் கோயிலுக்குள் நுழையும் போதே நம்பி ஆரூரர் வாழ்க வாழ்க என்ற முழக்கம் இடுகிறது. அனைவரும் ஆங்காங்கே நின்று அதிசயமாக அவரை பார்க்கிறார்கள். சிலர் அவர் பாடிய தேவார பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்கள். கோயிலுக்கு வந்தவர்களோடு சேர்ந்து நின்ற நான் அவர் கண்ணில் பட்டுவிடக் கூடாதே என்று மறைந்து நின்றேன். நம்பி ஆரூரரும் சங்கிலி நாச்சியாரும் ஒன்றாக இணைந்து தம்பதி சமேதராக நடந்து வருவதை
நான் நேரில் கண்டேன். இவரா இப்படி பறவையை மறந்து வேறு பெண்ணை மணந்து கொண்டு இங்கேயே தங்கிவிட்டார் என்று துடித்து போனேன். அந்த வேதனை தாங்காமல் தான் இங்கு வந்து சொன்னேன். ஐயா, நீங்கள் பார்த்தது உண்மையாக இருக்கலாம். அவர் இனி அங்கேயே இருந்து விடலாம் என்று தங்கிவிடலாம். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், ஏதோ அந்த பெண்ணின் மேல் மோகம் கொண்டு அவர் அப்படி செய்தார் என்று மட்டும் கருதி விடாதீர்கள். நாட்டியத்தான் குழி என்னும் ஊருக்கு அவர் சென்ற பொழுது சோழ மன்னரின் சேனாதிபதியாகிய கோட்டிலியார் அவரை வரவேற்று சிறப்பித்தார். இளமையும் அழகும் கொண்ட சிங்கடி, வனப்பகை என்ற இரு பெண்களையும் அவருக்கு தந்து தாங்கள் இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றார். ஆனால் அவரோ அவர்கள் இருவரையும் என் மக்களாக ஏற்றுக்கொள்கிறேன் என்றார். அது மட்டுமல்ல, தாம் அங்கு பாடிய பதிகத்திலேயே சேடார் பூங்குழல் செங்கடி அப்பன் என்று குறிப்பிட்டார். வேறொரு பாடலில் நாணியுடன் வனப்பகை அப்பன் என்று குறிப்பிட்டுக் கொண்டார். அப்படிப்பட்டவர் சங்கிலி நாச்சியாரை கண்டு மனம் புரிந்து கொண்டு வாழ்கிறார் என்றால் அதற்கு ஏதோ காரணம் இருக்க வேண்டும். இறைவன் நடத்தும் திருவிளையாடல்களின் பொருளை எவரால் புரிந்து கொள்ள முடியும்? அதனால் என் பொருட்டு வருந்தாமல் சென்று வாருங்கள். நல்லதம்மா. பறவை, அம்மா, நீ இன்னும் உறங்கவில்லையா? நீ இப்படி ஒவ்வொரு இரவும் உறக்கம் இல்லாமல் தவிக்கும் போது நான் மட்டும் எப்படி அம்மா உறங்க முடியும்? அம்மா, என் கண்ணே, உனக்கு கிடைத்த உன்னதமான வாழ்வையும் இந்த ஊரே உன்னை பாராட்டி பேசிய புகழையும் கேட்டு கேட்டு நான் மகிழ்ந்தேனே. ஆனால் இன்று அதற்கெல்லாம் காரணமாக இருந்தவர் உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்று நினைக்கும் பொழுது என் நெஞ்சமே கலங்குகிறதே. அவரோடு வாழ்ந்த உனக்கு எவ்வளவு வேதனையாக இருக்கும் அம்மா. உண்மைதான் அம்மா, இது மாறாத வேதனைதான், நினைத்து பார்க்க முடியாத சோதனைதான். ஆனால் அதற்காக நீ என்ன செய்ய முடியும்? நீ சென்று உறங்கு. இல்லை அம்மா, அந்த செய்தி வந்த நாள் முதல் நீ உண்ணவும் இல்லை, கண்ணயர்ந்து உறங்கவும் இல்லை. இதையெல்லாம் பார்த்து பார்த்து என் மனம் கலங்குகிறது. எனக்கு தெரியக்கூடாது என்று நீ உன் கண்ணீரை துடைத்துக் கொள்ளும் பொழுது உனக்கு தெரியக்கூடாது என்று நானும் என் கண்ணீரை துடைத்துக் கொள்கிறேன். வேண்டாம் அம்மா, வேண்டாம்.
எனக்காக நீ வருந்தாதே. இது நானாக தேடிக்கொண்ட வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனால் இறைவனே முன்னின்று அமைத்து தந்த வாழ்க்கை. ஈசனுக்கு என்று இங்கு நடப்பது தெரியாதா? தெரிந்திருந்தும் அதை அனுமதிக்கிறார் என்றால் என்ன பொருள்? அவருக்கும் அதில் உடன்பாடு என்றுதானே பொருள். எப்படி அம்மா, எப்படி? ஒரு பெண்ணின் வாழ்வில் மற்றொரு பெண் குறுக்கிடுவதை அவர் எப்படி அனுமதிக்கலாம்? ஓ, அவரே அப்படித்தானே. மங்கை ஒரு பாகர் என்றபடி இடப்புறத்திலே அம்பிகையை ஏற்றிருக்கும் ஈசன் கங்கையையும் தடைப்புறத்தில் மறைத்து வைத்துக் கொண்டிருக்கிறாரே. அதனால் தான் தன்னுடைய தோழனும் இன்னொரு பெண்ணை இணைத்துக் கொண்டு வாழட்டும் என்று ஏற்றுக்கொண்டாரோ? தவறம்மா, தவறு. தத்துவத்தை அறியாத மாந்தர்கள் நித்தமும் சொல்வது போல் நீயும் பேசுகிறாய். கங்கை என்பவள் மந்தாகினி என்ற பெயரில் விண்ணுலகில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு நதி. அந்த புனிதமான நதியின் நீர் மண்ணுலகில் சாம்பலாகி கிடக்கும் தன் மூதாதையர் மேல் படிந்தால் அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பதற்காக பகீரதன் அவளை வேண்டி தவம் புரிந்து அழைத்தான். ஆனால் அவள் ஆணவத்தோடு என் வேகத்தை பூமியால் தாங்க முடியாது என்றாள். ஈசன் பகீரதனுக்கு அருள் புரிந்து நான் தாங்கிக் கொள்கிறேன் என்றாள். ஆனால் அவளோ அந்த பெருமானையை உருட்டி தள்ளிவிடுகிறேன் என்று ஆவேசமாக பாய்ந்து வந்தாள். ஆனால் ஈசன் அந்த நீர் முழுவதையும் தன் ஜடா மகுடத்தில் அடக்கிக் கொண்டார். அதன் பின் பகீரதனின் வேண்டுகோளுக்காக 7 கலைகளில் ஒன்றை மட்டும் பூமிக்கு அனுப்பினார். ஆணவம் கொண்டவர்கள் அடக்கப்படுவார்கள் என்பதற்கு அடையாளம்தான் அவரது ஜடா மகுடத்தில் காணப்படும் கங்கை. அதை புரிந்து கொள்ளாமல் பேசாதே. இந்த நிலையில் கூட எப்படி அம்மா நீ இதையெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறாய்? பறவை, நான் ஒன்று சொன்னால் நீ ஏற்றுக்கொள்வாயா? முதலில் அதை என்னவென்று சொல்லம்மா. பின்னர் அது ஏற்கத்தக்கதா இல்லையா என தீர்மானிப்போம். நீ உடனே புறப்படு. நானும் நீயும் அந்த திருவொற்றியூருக்கே போவோம். அந்த சங்கிலி எந்த சங்கிலி போட்டு அவரை பிடித்து வைத்திருக்கிறாள் என்று பார்ப்போம். அவரை பார்த்து நீங்கள் செய்தது தர்மமா என்று கேட்போம். உன்னை பார்த்தவுடன் அவர் கலங்கி போவார். அடுத்த கணமே உன்னோடு புறப்பட்டு வந்து விடுவார். அம்மா, இல்லை, இத்தகைய இழிவான செயலை ஒரு கணம் கூட என்னால் நினைத்து பார்க்க முடியாது. அவர் போட்டுக்கொண்ட சங்கிலியை அவரேதான் அறுத்தெறிந்து விட்டு வர வேண்டும். நான் சென்று வீதியில் நின்று அவரிடம் வாதாடி அவமதிக்க மாட்டேன். அது அவரோடு அவளை இணைத்து வைத்த இறைவனையே அவமதிப்பதாகும். போகட்டும். இனி அவர் திருவொற்றியூரை விட்டு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டாராமே. அதனால் இனி நீ இந்த திருவாரூரிலிருந்து என்ன செய்ய போகிறாய்? என்னோடு புறப்பட்டு நம் கிராமத்திற்கே வந்துவிடு பறவை. அதுவும் முடியாதம்மா. அவர் வருவாரோ வரமாட்டாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அவரோடு வாழ்ந்த இந்த வீட்டை விட்டு என்னால் வர முடியாது. அதனால் நான் ஒன்று சொன்னால் நீ கேட்பாயா? சொல்லம்மா. நாளை காலையே புறப்பட்டு நீ கிராமத்திற்கு சென்று விடு. இங்கிருந்தால் நீயும் வருந்தி என்னையும் வருந்த செய்வாய். பறவை, எதுவும் சொல்லாதே அம்மா. என்னை பற்றிய செய்திகள் நிச்சயம் உனக்கு வந்து கொண்டிருக்கும். அதற்கேற்ப என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் செய். சுவாமி, என் தோழியான கமலினியை சுந்தரருக்கு திருமணம் செய்து வைத்துவிட்டு இப்படி சட்டென்று பிரித்து துன்பப்படுத்துவது நியாயம்தானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நம்பி ஆரூரனாக இருக்கும் சுந்தரனால் திருவொற்றியூரிலேயே நீண்ட காலம் தங்கிவிட முடியாது. ஏன்? பறவை நாச்சியாரின் நினைவால் சங்கிலி நாச்சியாரை பிரிந்து சென்று விடுவான் என்று கூறுகிறீர்களா? அப்படித்தான் உலகம் அவனை பற்றி தவறாக பேசப் போகிறது. ஆனால் அவன் என்னை எந்த திருத்தலத்தில் எந்த திருக்கோலத்தில் கண்டாலும் திருப்தி அடைய மாட்டான். திருவாரூரில் ஆரூரனாக தரிசித்தால்தான் அமைதி பெறுவான்.
எங்கனம் நான் பிரிந்திருப்பேன் என் ஆரூர் இறைவனை என்று கலங்கி நிற்கப் போகிறான். இதற்கு மேலும் அவன் அங்கேயே இருப்பான் என்று எப்படி கூற முடியும்? உண்மைதான் சுவாமி. எங்கும் உள்ள பரம்பொருள் தாங்கள்தான் என்று உணர்ந்தாலும் அங்கு உள்ள ஆரூரரை தனது ஆத்மார்த்த தெய்வமாக வழிபாடு கடவுளாக ஏற்றுக்கொண்டவன் அல்லவா சுந்தரன்? அதனால் அவன் அப்படி அந்த நினைவால் கலங்கி நிற்கப் போவதில் ஆச்சரியமே இல்லை. உன்னை விட்டு பிரிந்து செல்லாமல் என்றென்றும் உன்னுடனேயே இருப்பேன். மின்னுளர் செஞ்சடையானே, வேத முதல்வனே, மண்புகழ் திருவாரூரில் மேவிய தியாகேசா, ஏன் எனக்கு இத்தகைய நிலையை ஏற்படுத்தினீர்கள்? எதற்காக இப்படி ஒரு சபதத்திற்கு ஆளாக்கி திருவொற்றியூர் எல்லையை நிலை கொண்டிருக்க வேண்டும் என்ற சங்கடத்தை ஏன் ஏற்படுத்தினீர்கள்? இதோ பொங்கு தமிழின் இருப்பிடமான போதிய மலையில் தோன்றி பூச்சந்தன மரத்தின் மனத்தை அள்ளிக்கொண்டு குளிர்ந்த நீர்ச்சாரலில் தோய்ந்து வரும் தென்றல் காற்று வசந்த விழா வந்துவிட்டதை நினைவுபடுத்துகிறது. திருவாரூரில் வீதி விடங்கா பெருமான் வீதி உலா வந்து கொண்டிருக்கும் காட்சி என் கண்முன்னே தெரிகிறது. தமிழ் பண்ணின் மரபு மாறாமல் பறவை நாச்சியார் பாட, மங்கையர்கள் தங்கள் முன் நின்று ஆட, மக்களெல்லாம் மகிழ்ந்து போற்றும் காட்சி என் உள்ளத்தில் நடைபெறுகிறது. முடியாது. இனியும் என்னால் திருவாரூர் பெருமானை பிரிந்து இங்கேயே இருக்க முடியாது. அவரிடம் பக்தி செலுத்தி அவருக்கே அடிமைப்பட்ட நான் இன்னும் எத்தனை நாட்கள் என் ஆரூர் இறைவனை பிரிந்திருப்பேன்? ஏழிசையாய், இசை பயனாய், இன்னமுதாய், என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துருசிகளுக்கு உடனாகி மாழை முன்கண் பறவையை தந்தாண்டான மதியலா ஏழையே பிரிந்திருக்கிறேன் என் ஆரூர் இறைவனையே. நான் செய்த சபதத்தை மீறிச் செல்வதால் எனக்கு எத்தகைய துயரம் நேர்ந்தாலும் திருவாரூர் பெருமானை பிரிந்திருக்க இயலாது. இன்றே போகிறேன். இந்த கடமை புறப்பட்டு வருகிறேன். சங்கிலி, சபதம் என்ற சங்கிலி போட்டு என்னை நீ பிடித்து வைத்திருந்தாய். இன்று நான் அதை உடைத்துக் கொண்டு புறப்படுகிறேன். உன்னோடு வாழ்ந்த வாழ்வு இன்றோடு தீர்ந்தது. மீண்டும் உன்னை பார்க்க ஒரு நாள் வருவேனா என்பது எனக்கு தெரியாது. இனி நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக் கொள்.
உன்னால் முடிந்தால் என்னை மன்னித்து விடு. திருவொற்றியூர் எல்லையை தாண்ட மாட்டேன். இங்கு எழுந்தருளியிருக்கும் இறைவன் மீது சத்தியமாக இவ்விதம் நான் சபதம் செய்கிறேன். இறைவா, நான் செய்வது சரியா தவறா என்பது எனக்கு புரியவில்லையே. திருவாரூரில் எழுந்தருளியிருக்கும் தங்கள் திருக்கோலத்தை காணாமல் இங்கேயே இருக்கவும் முடியவில்லையே. அதனால் நான் செய்த சத்தியத்தை மீறி எல்லையை தாண்டி செல்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஊரில் உரையும் பெருமானே, சபதத்தை மீறி செல்கிறேன் என்பதற்காக என் காட்சிகளை பறித்தீர்களா? திருவாரூரில் தாங்கள் தியாகேசராக எழுந்தருளும் காட்சியை பார்க்க வேண்டும் என்ற ஆவலால் தானே ஓடி வந்தேன். அது எப்படி குற்றமாகும்? சபதத்தை மீறியது குற்றம் என்றால் அத்தகைய சபதத்திற்கே அவசியம் இல்லாமல் சங்கிலியின் மனதை தங்களால் மாற்றி இருக்க முடியாதா? மகிழ மரத்தடிக்கு வந்த தாங்கள் சங்கிலி அங்கு சபதம் செய்ய போகிறாள் என்று அறிந்ததும் மீண்டும் சன்னதிக்கே சென்று சாநித்தியம் கொண்டிருக்க முடியாதா? அப்பொழுதெல்லாம் ஏதும் அறியாதவன் போல் இருந்துவிட்டு இப்பொழுது காட்சிகளை பறித்துக் கொண்டீர்களே, இது என்ன நியாயம்? 3 கண்களை கொண்ட தாங்கள் என் 2 கண்களின் காட்சிகளையும் பறித்துக் கொண்டால் நான் என்ன செய்வேன்? தாங்கள் எழுந்தருளி இருக்கும் திருத்தலங்களுக்கெல்லாம் நான் எப்படி செல்வேன்? நான் எப்படி செல்வேன்? நான் எப்படி செல்வேன்? நான் எப்படி செல்வேன்? இறைவா, இன்று என்ன ஆயிற்று எனக்கு? எப்பொழுதும் அதிகாலையில் எழும் நான் இன்று ஏன் இப்படி அசந்து உறங்கிவிட்டேன்? சுவாமி எங்கு சென்று விட்டார்? சுவாமி, 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 சுவாமி,
ஏன் இப்படி மௌனமாக இருக்கிறாய்? என்ன நடந்தது? எனக்கே ஒன்றும் புரியவில்லை அம்மா. என்ன காரணத்தினாலோ இன்று தன்னை மறந்து வெகு நேரம் உறங்கிவிட்டேன். எழுந்து பார்த்தால் அருகில் அவரை காணவில்லை. இங்குதான் எங்காவது இருப்பார் என்று அங்கும் இங்கும் தேடி பார்த்தேன். ஆனால் அவரை எங்கும் காணவில்லை அம்மா. என்ன? அவரது அன்பர்களும் இன்று வரவில்லை. ஒருவேளை அவர்களோடு கோவிலுக்கு சென்றிருப்பாரோ என்று நான் நினைக்கிறேன். தாயே, தாயே, நம்பி ஆரூரர். என்ன? அவருக்கு என்ன நேர்ந்தது? தாயே, அது சுவாமிக்கு பார்வை போய்விட்டது என்பதை சொல்லி இவர்களை ஏன் பதற வைக்க வேண்டும்? எப்படியோ அவர் புறப்பட்டு விட்டார். இனி அவர் இங்கு வருவாரா இல்லையா என்பதும் தெரியவில்லை. இந்த நிலையில் ஏன் அதை சொல்ல வேண்டும்? ஏன் இப்படி தயங்கி நிற்கிறீர்கள்? என்ன நடந்தது? சொல்லுங்கள். நம்பி ஆரூரர் பெருமான் சில நாட்களாக திருவாரூர் பெருமானை நினைத்து வருந்திக் கொண்டிருந்தார். எங்களிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் புறப்பட்டு விட்டிருக்கிறார். அவரை காணாமல் எப்படி இங்கேயே இருப்பேன் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தார். இன்று அதிகாலையில் அவரை காண்பதற்காக இங்கு வந்தோம். ஆனால் அவர் இங்கு இல்லை. தாங்கள் உறங்கிக் கொண்டிருந்ததால் அவரை தேடிச் சென்றோம். அவர் திருவொற்றியூர் எல்லையை தாண்டி சென்றதாக பார்த்த சிலர் கூறினார்கள். சுவாமி, எனக்கு கொடுத்த வாக்கையும் மீறி என்னை விட்டு சென்று விட்டீர்களா? இப்போது திருமுல்லை வாயில் சென்றிருப்பார். உங்களுக்கு செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பதால் நாங்கள் ஓடோடி வந்தோம். நாங்களும் அவரோடு செல்ல வேண்டும். எங்களுக்கு விடை கொடுங்கள் தாயே. புறப்படலாம். என்னம்மா இது? ஏன் இப்படி செய்தார்? செய்த சபதத்தை மறந்து விட்டாரா? இல்லை உன்னை பிரிந்து செல்ல துணிந்து விட்டாரா? சங்கிலி, ஏன் இப்படி பிரமைப்படுத்தவள் போல் நிற்கிறாய்? இனியும் யோசித்துக் கொண்டிருப்பதில் எந்த பயனும் இல்லை. புறப்படு. உன் கணவர் திருவாரூர் செல்லும் வழியில் தற்போது திருமுல்லை வாயில் சென்றிருப்பார் என்று சொன்னார்களே, அங்கே போகலாம். எதற்கு? என்னம்மா இப்படி கேட்கிறாய்? உன் கணவரை சந்தித்து அவரை அழைத்து வர வேண்டாமா? இல்லை எனக்கு என்ன வழி என்றாவது அவரை கேட்க வேண்டாமா? அப்படி கேட்பதால் என்ன பயன்? ஒன்றுமில்லை. அவர் இது போன்ற உலக பந்தங்களுக்கு அப்பாற்பட்டவர். திருவொற்றியூருக்கு அவர் வர வேண்டும். அவரை கண்டு நான் மனம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இறைவன் அவரை இங்கு வரச் செய்திருக்கிறார். அவர் வந்த பணி தீர்ந்து விட்டது. அவர் புறப்பட்டு விட்டார். அப்படியானால் நீ திருவொற்றியூர் தியாகீசரை விட்டு ஒருபோதும் எங்கும் செல்ல மாட்டேன். அவருக்கு மாலை தொடுக்கும் பணியை செய்வதற்காக இங்கு வந்த நான் என் வாழ்நாள் முழுவதும் இப்படியே தங்கியிருந்து இறைவன் திருவடியை அடைவேன். அவர் என்னை பிரிந்து சென்று விட்டாரே என்பதற்காக நீங்கள் வருந்த வேண்டாம். இப்படி ஒரு நிலை எப்போதாவது ஏற்படலாம் என்று நான் எதிர்பார்த்துக் கொண்டுதான் இருந்தேன். அதனால் இன்று நடந்ததை பற்றி எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. சில காலங்கள் என் சுவாமிக்கு தொண்டு செய்யும் வாய்ப்பு எனக்கு கிட்டியதே மிகப்பெரிய பாக்கியம். இனி அவர் வணங்கும் ஈசனுக்கு தொண்டு செய்து என் வாழ்நாளை கழித்து விடுவேன். திருவொற்றியூர் வாழ் தியாகேசா, என் கணவர் செய்த தவறை மன்னித்து நீதான் அவரை காத்தருள வேண்டும்.
சுவாமி, என் தோழி அனிந்திதை சங்கிலி நாச்சியாராக பிறந்து தான் எத்தகைய சிறப்புக்கு உரியவள் என்பதை உணர்த்தி விட்டாள். பார்த்தீர்களா? யாருக்காக பிறந்தாளோ அந்த சுந்தரன் வரும் வரை காத்திருந்தாள். வந்த பின் தங்கள் ஆணையை மட்டுமே ஏற்று சுந்தரனை தன் மணாளனாக ஏற்றுக்கொண்டாள். சில காலம் வாழ்ந்துவிட்டு அவன் பிரிந்து சென்ற போதும் அதை பற்றி சிறிதும் வருந்தாமல் அதையும் தாங்கிக் கொண்டாள். உண்மைதான் தேவி. முன்னமே திருமணமானவனை மணந்து கொள்ளும் ஒரு பெண்ணுக்கு எத்தகைய சங்கடம் ஏற்படுமோ அதுதான் அவளுக்கும் நிகழ்ந்தது. எந்த கணத்தில் அவன் பிரிந்து சென்று விடுவானோ என்று எதிர்பார்த்துதான் வாழ்ந்தாக வேண்டும் என்பதை அவள் நன்றாக உணர்ந்திருந்தாள். எதிர்பார்த்ததுதானே நடந்தது என்று அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டாள். என்ன இருந்தாலும் சுந்தரன் இப்படி செய்திருக்க கூடாது. திடீரென்று ஒரு நாள் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இப்படி பிரிந்து சென்றிருக்க கூடாது. அப்படி சென்று திருவொற்றியூர் எல்லையை கடந்ததால் தானே அவன் தனது இரு கண்களையும் இழந்து நிற்கிறான். அதுதான் சுவாமி எனக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது. சுந்தரன் உங்கள் அன்புக்குரிய பக்தன் அல்லவா? அவனுக்கு எப்படி இவ்வளவு கடுமையான தண்டனையை தர தங்களுக்கு மனம் வந்தது? பக்தன் என்பதற்காக ஒருவன் பாதை தவறி செல்லலாமா? உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் ஒருவரிடம் பணிபுரிபவர்கள் நான் அவருக்கு வேண்டியவன் என்று சொல்லிக்கொண்டு தகாத காரியங்களை செய்யும் போது அதை பார்த்தும் பார்க்காதது போல் இருப்பவர்களைப் போல நானும் இருந்துவிட முடியுமா? என்ன இருந்தாலும் அவன் தங்களுக்கு நண்பன் அல்லவா? உன்னை என் தோழனாக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்காக எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தினீர்களே. அதற்காக என் சன்னதியில் நின்று செய்த சத்தியத்தை மீறிச் சென்றால் அதை பொறுத்துக் கொள்ள முடியுமா? எனது தோழன் என்ற உரிமையை அவன் தவறாக பயன்படுத்துவதை ஏற்றுக்கொள்ளத்தான் முடியுமா? அப்படியானால் அந்த தவறுக்கு தண்டனையாக அவன் இனி காலமெல்லாம் பார்வை இழந்தவனாகத்தான் வாழ வேண்டுமா? அப்படி நான் விட்டுவிடுவேனா? தன்னுடைய தவறை அவன் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய நிலையை ஏற்படுத்தினேன். இந்த நிலையிலும் அவன் எந்த அளவிற்கு என் மீது கொண்ட பக்தியில் உறுதியாக இருக்கிறான் என்பதை பார்க்க விரும்பினேன். பொறுத்திருந்து பார்ப்போம். அதன் பின் இந்த நிலை இப்படியே நீடிக்க வேண்டுமா, இழந்த பார்வையை மீண்டும் தர வேண்டுமா என்பது பற்றி யோசிப்போம்.